சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தை அலற விட்டிருக்கிறார். மம்தா பானர்ஜிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடக்கிற சண்டையை எங்களால் சமாளிக்கவே முடியல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க, நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே முன் வந்து ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்த முடியாதனால நாங்கள் எஸ்ஐஆரை ஒழுங்காக நடத்துவதற்கு நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நியமனங்களை செய்வதற்கான வேலைகளை எடுக்கிறோம்னு ஒரு பரபரப்பான உத்தரவு இந்தியா முழுமைக்குமான ஒரு முன்னுதாரணத்தை சம்பவமாக செய்திருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி. என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? தேர்தல் ஆணையமும் மம்தா பானர்ஜியும் மாறி மாறி வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? தேர்தல் ஆணையம் செய்ய இருந்த சதியை முறியடித்திருக்கிறாரா செல்வி மம்தா பானர்ஜி? விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் கலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற விஷயம் எலக்டோரல் ரோல் முழுக்க பீகாரில் தொடங்குச்சு. இப்போ ஒரு 5 மாநிலங்களில் போயிட்டுருக்கு. அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய 22 மாநிலங்களுக்கும் ஏப்ரலில் நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள். இதில் லைவ்ல வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் SIR ட்ரஸ்ட் டெஃபிசிட் பிட்வீன் பெங்கால் கவர்மெண்ட் அண்ட் ECI ஃபோர்ஸஸ் சுப்ரீம் கோர்ட் டு அப்பாயிண்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ஃபார் SIR டியூட்டி. நீங்கள் அவரை நம்ப மாட்டேங்கிறீங்க. யார்? மம்தா பானர்ஜி முதலமைச்சர், ஒரு மாநில அரசு தேர்தல் ஆணையர். அவர் எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க. அவர் ஏற்கனவே அமித்ஷா கிட்ட வேலை பார்த்தவர், எதையுமே வெளிப்படையாக செய்ய மாட்டேங்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டுலாம் நாங்கள் நம்ப முடியாது. மக்களுக்கு எதிராக, எங்கள் மாநிலத்துக்கு எதிராக பெங்காலி மக்களினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு திட்டமிட்டு ஓட்டு அற்றவர்களாக மாற்றுவதற்கான சதி திட்டம், இந்த சதிகாரராக இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்களே தேர்தல் ஆணையர்கள்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு பொலிட்டிக்கல் பேட்டில் அவங்க கோர்ட்டுக்கும் கொண்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல, எங்களை வேலை செய்யவே விடுறதில்ல, தேர்தல் ஆணைய அலுவலகங்களில் சூறையாடுறாங்க, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல. மம்தா பானர்ஜி போலீஸோடையே வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்சிகளை மறிக்கிறாங்க. எங்களுக்கு உயிருக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே கொடுக்காத இடத்துல எப்படிங்க நாங்கள் வேலை செய்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் இது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏங்க இங்கே வந்து நீங்கள் மைக்ரோ அப்சர்வர்ஸ்னு ஒரு ஆட்களை போடுறீங்களே 8300 பேரை, எப்படி போடுறீங்கன்னு மம்தா பானர்ஜி கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது, நாங்கள் கேட்ட அதிகாரி அவங்க கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் வேறு ஸ்டேட்டில் இருந்து போடுறோங்குது. அவங்க வேறு ஸ்டேட்டில் இருந்து போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க நியாயமான ஆளாக இருப்பாங்கன்னு பார்த்தா திரிபுரா மாநிலத்திலிருந்து பிஜேபிக்கு வேலை செஞ்சவங்களை எப்படி இவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து போடுவாங்க? எங்களை கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க மாட்டோம்னா இத்தனை 1000 ஆஃபீஸர்ஸை கொடுத்தோம், எக்ஸ்ட்ரா ஒரு 8000 பேரை கொடுக்க முடியாதா? இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆள் தருவீங்களா? நான் தரேன். நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்களா? நான் பண்ணிக்கிறேன்னாங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட்டை நோக்கிய ப்ராசஸில் 2 பேரில் யார் பண்ண தவறு மாற்றி மாற்றி தவறு சொல்லிட்டு நடக்கவே இல்லை. பேச யாரை முடிக்கணும். எனவே நீதித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை, பணியாளர்களை நாங்கள் மேற்கு வங்கத்தில் SIRக்கு தேர்தல் ஆணைய வேலைகள் செய்வதற்கு நீதிமன்றமே அப்பாயிண்ட் பண்ணுகிறது என்கிற ஒரு இடத்திற்கு சமாதானம் படுத்தி வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இது நம்ம கடந்த காலத்தில் யோசிச்சோம்னா பல மாநிலங்களினுடைய பிரச்சனைகள், கவர்னருக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை. உங்களுக்கு பஞ்சாபில் பன்வாரிலால் புரோஹித் இருந்த போதும் சரி, அப்போ சரண்ஜித் சிங் சன்னி அவர்கள் இருந்தாங்க முதலமைச்சராக திங்க் நினைக்கிறேன். அதற்கு பிறகு இப்போ இவங்களுடைய புதிய ஆட்சி வந்த போதும் சரி, பகவந்த் மான் அவர்கள் ஆம் ஆத்மி அவர் இருந்த போதும் சரி, அந்த பெரிய லேக் வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டியது செல்லாதுன்னு கவர்னர் அறிவிக்கிறார். நான் தொடங்கி வைக்கலன்னா நீங்கள் எப்படி கூட்ட முடியும்னு. பட்ஜெட் பாஸ் பண்ணலன்னா அடிப்படையில் லீகலி அந்த அரசு கவிழ்ந்து விட்டதாக அர்த்தம். நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாது, அன்றாடம் செலவுகள் எதற்கும் பணம் எடுக்க முடியாது. கஜானாலிருந்து மூவ் ஆகணும்னா பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மூவ் ஆகணும். இதை செய்ய முடியாது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனபோது அவருடைய உத்தரவு செல்லாது, அப்படிலாம் கவர்னருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசினா இது ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு பேசி முடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் டீ சாப்பிடல. கவர்னராக இருந்தவர் ராஜினாமா செய்துவிட்டு அங்கே காணாமல் போனார். எங்கே போனார்னு தெரியல. நம்ம தன்கருக்கு முன்னாடி நிலைமையில் தான் பன்வாரிலால் புரோஹித்தை நீங்கள் வைக்கணும். அப்படி போனார். ஆனால் இப்போ வந்திருக்க கவர்னரும் அங்கே அதே போக்கை தான் கடைபிடிக்கிறார். இங்கே இப்போ ராஜேந்திர அர்லேக்கர் இருக்கிறார். இதற்கு முன்பாக இருந்த கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் பினராயி விஜயனுக்கும் அவ்வளவு சண்டை. ஒரு போகிறாரு, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஆளுநர் எனக்கு எதிராக பசங்களை விட்டு போராடுறாங்கன்னு அவர் அப்படியே போய் டீ குடிக்கிறேன்னு ஒரு டீ கடையில் இறங்கி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டார். நான் பெஞ்சிலே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுறேன்னு ஆளுநர் உட்கார்ந்ததெல்லாம் என்னை தாக்க அல்லது எனக்கு எதிராக கோஷம் போட்டு என்னை தாக்குவதற்கு திட்டமிட்டவர்களை கைது பண்ணணும். அது கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்டூடெண்ட் யூனியனு. ஸோ அவங்க எப்படி கைது பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் தாண்டி மாணவர்கள் அங்கே போராடுறாங்க. நீங்கள் கேரளாவோ தமிழ்நாடோ அமைப்புகளை நீங்கள் தனித்தனியாக கட்சி அமைப்புகளை தாண்டியும் அஃபிலியேஷன்ஸை தாண்டியும்
குரல் எழுப்பக்கூடியதாக ஒரு வைப்ரண்ட்டான பாலிட்டிக்ஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆரிஃப் முகமது கான் அப்படி பண்ணாரா, நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதை முடிக்கணும் அப்படின்னாங்க. அது ஒரு முடிவுக்கு வரல. தமிழ்நாடு கவர்னர் RN ரவி, ரவீந்திர நாராயண ரவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இடையிலான இந்த ஒரு சொல்போக்கும் அதே சொன்னாங்க. யாரும் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிருவாங்களான்னு நமக்கு தெரியல. டீயை குடித்தாலும் இது வரைக்கும் குடிக்கல, டீ குடித்தாலும் பிரச்சனை சால்வ் ஆகிடாமல் அது இல்லைங்கிற நிலையில் தான் இருக்குது. இதே போல் இப்போ தேர்தல் ஆணையரோட டீ குடிங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேலை நடக்கணும், நாங்களே ஆளை போடுறோம் அப்படிங்கிற இடத்திற்கு போயிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது வந்திருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக பல எதிர்ப்புகளை 2 தரப்பு, குறிப்பாக இங்கே ஆளுங்கட்சியான மேற்கு வங்கம் அதனுடைய முதலமைச்சரே வந்து வாதாடி இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தான் முதல் பெட்டிஷன் போட்டாங்க. 2025 அவங்க தரப்பில் பெட்டிஷன் போட்டாங்க. பல அமைப்புகள், நீங்கள் ஏடிஆர் போன்றவர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. ஏடிஆர் ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆரினுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணி அரசமைப்பு சட்ட ரீதியாக இந்த ப்ராசஸே செல்லாது அப்படின்னு போட்ட வழக்குங்கிறது மூல வழக்கு, அதை எடுக்காமல் மற்ற வழக்குகளை தான் உச்சநீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜுடிஷியல் ஆஃபீஸர் எலக்டோரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸராக EROஸாக வேலை செய்வார்கள், வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்யக்கூடிய அதிகாரிகளாக வேலை செய்வார்கள் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே குரூப் பி ஆஃபீஸர்ஸ் SDM இருக்கக்கூடிய, SDM கேடரில் இருக்கக்கூடிய அந்த கேடரில் போட சொன்னது. பட் அது ப்ராப்பராக பத்தலைன்னு அவங்க சொல்கிறாங்க, இவங்க இல்லைன்னு இவங்க போடுறாங்க. இதெல்லாம் பிரச்சனைகள் போக இப்போ நாங்களே எடுக்கிறோம். இது அவங்க சொல்கிறாங்க, தெர் வாஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் பிளேம் கேம். துரதிர்ஷ்டவசமான மாறி மாறி குற்றம் சாட்டுகிற ஒரு ஆட்டத்தை இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். குற்றச்சாட்டு வருகிறது, அவங்க மறுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்குன்னா நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு விஷயத்தில் சம்பந்தப்பட்ட 2 பேரும் இருக்கும்போது இந்த இடத்தில் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டி வருகிறது. அப்படிங்கிற இடத்துக்கு மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்குது என்பதனால் உச்சநீதிமன்றம் இந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தலைமை நீதிபதி தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் CJ சூரியகாந்த் அவர்கள், அதே போல் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்சி அவர் அடிப்படையில் பெங்காலியை நேட்டிவாக கொண்டவர், 3வதாக ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி ஆகிய 3 நீதிபதிகள். ஸோ இது எல்லாமே குற்றச்சாட்டுகளை தாண்டி தெளிவாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு வேணும் என்பதாக சொல்லி தான் இது மொத்தத்தையும் கொண்டு வராங்க. மற்ற இடங்களில் இதை நீங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும், அதாவது மாவட்டம் வாரியாக நீங்கள் இதை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் இதை பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செய்தி பாஸ் ஆகணும், கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதை அடுத்து அமல்படுத்துகிற இடத்துக்கு போகும்போது திரும்ப இவங்க 2 பேரும் தான் வருவாங்க. தேர்தல் ஆணையம் அவங்க தரப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன், கவர்மெண்ட் அவங்க தரப்பில் எதுவும் சொல்லணும். இது 2 பேருமே திரும்ப இங்கே இந்த ஆர்டரை வாங்கிட்டு செய்யாமல் இருந்தாங்கன்னு வைங்களேன், வேலை முடியாது, இந்த பணி என்பது மறுபடியும் பாதிக்கப்படும். எனவே அவங்க பப்ளிகேஷன் ஆஃப் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் February 28 ஷெட்யூல் டேட் படியே நடக்கட்டும். ECA அதற்கு பிறகு சப்ளிமெண்ட் லிஸ்ட்டையும் கூட இப்போ நாங்கள் புதுசாக ஆட்களை போட்டிருக்கிறோம், இதற்கு பிறகு ஒரு வேலை நடக்கிறது அப்படின்னா அதில் நீக்கப்பட்டவர்கள் அல்லது நீங்கள் டிஸ்கிரிபன்சிஸ் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, இது எதை வேணாலும் கிராஸ் செக் பண்ணி பதிவு செய்து உறுதிப்படுத்தணும். ஒரு தகுதியுடைய வாக்காளர் கூட நீக்கப்படக்கூடாது என்கிற இடத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும். கலெக்டரும் SPயும் இவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் இந்த நீதித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வலியுறுத்தி இருக்கிறது. ஸோ அதே போல் DGP இதெல்லாம் செஞ்சமா என்ன அப்படிங்கிறது, அவங்களுக்கு வரக்கூடிய த்ரெட்ஸ், அதிகாரிகளாக உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கோ அல்லது தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கான அச்சுறுத்தல்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை பர்சனலாக தனிப்பட்ட முறையில் DGP பதிவு பண்ணணும் அவருடைய கெப்பாசிட்டியிலிருந்து அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபல், அதே போல் திருமிகு மேனகா குருசுவாமி அவர்கள் ஆஜராகிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் தம்ம சேஷாதிரி நாயுடு அவர்கள் ஆஜராகி மாற்றி அந்த விமர்சனங்கள், பார்வைகள் அப்படிங்கிறது போகிறது. மம்தா பானர்ஜிக்காக தனிப்பட்ட முறையில் அவரும் ஒரு பெட்டிஷனர் இருக்கிறதுனால மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான் ஆஜராகி அவரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அவங்கள நீங்கள் வழிகாட்டி இருந்திருக்கணும். இதில் பல விஷயங்கள் இருக்குது. நீதிமன்றத்தின் மீது அவங்க இன்னும் செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் அல்லது இன்னொரு பார்வை பார்த்து இருக்கணுங்கிற விமர்சனம் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட் வரும்போதும் ஒன்றும் இல்லை, பீகாரில் SIR தொடங்கப்பட்ட போது ஏறத்தாழ 4-5 மாதங்களுக்கு முன்பாக நம்ம சொன்னது, இப்போ வரைக்கும் அந்த வழக்கை நீங்கள் ப்ராப்பராக கிளியர் பண்ணவே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு வேறொரு அரசு வந்து எல்லாம் நடந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, பீகாரில் அவங்களுக்கு இது இருந்ததுன்னா SIR டாக்குமெண்ட் இருந்தால் அதை வேறு ஸ்டேட்டில் காட்டி அவங்க இங்கே வாக்காளர் ஆகிக்கலாங்கிறாங்க. இப்போ அவன் 6 மாதத்துக்கு முன்னே தான் பீகாரில் ஓட்டை போட்டான், SIRல கிளியர் ஆனவங்கிறத காட்டி இங்கே எதுக்கு அவன் திரும்ப இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணுதெல்லாம் என்ன நியாயம்
அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? they கேன் ரன் எஸ்ஐஆர். ஆனால் இன்றைக்கி அவங்க நடத்துறது தான் எஸ்ஐஆராங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு எந்த விதமான வெளிப்படையான கான்ஸ்டியூஷனல் வேலிடேஷனையும் தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்தவில்லை. 2003 அவர்கள் போட்ட சுற்றறிக்கையை இப்போ வர மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சுற்றறிக்கையை நீங்கள் பொதுவெளியில் போடக்கூடியது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒரு அட்டானமஸ் பாடி. ரகசியமாக ஒன்று வைக்கிறீங்க, பொதுவெளியில் இருந்ததை டெலீட் பண்ணுறீங்கன்னா உள்ளே ஏதோ தகிடு தத்தம் பண்ணுறீங்கிறது வெளிப்படையாக தெரியும். இன்றைக்கி நீங்கள் 2003 ஆர்டர் எடுத்து போட்டுட்டு அப்போ பண்ணது தான் பண்ணுறோம், ஏற்கனவே பண்ணது திரும்ப பண்ணுறதுக்கு எதுக்கு எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இல்லை இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னு உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைனா ஏன் நீங்கள் வெளிப்படுத்தலை, அதை சேலஞ்ச் பண்ணலைங்கிற கேள்வி இருக்குது. இதை ஒரு பக்கம் வைப்போம். பீகார் தேர்தலுக்கு போடப்பட்ட வழக்கை இப்போது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான ப்ரேயர்ஸோ இல்லை கொடுக்கப்பட்டது எஸ்ஐஆரை சேலஞ்ச் பண்ணப்பட்டதுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. இன்றைக்கி தமிழ்நாடு, குஜராத்தில் சிக்கல் போயிட்டுருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டுருக்கு, வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. இந்த மாநிலங்களிலெல்லாம் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் தொடர்பாக அங்கே இருக்க கோளாறுகள் குறித்து அந்த வழக்கை விசாரிக்கிறீர்களே தவிர எஸ்ஐஆர் சரியாக தவறாங்கிறத எடுத்து நேரம் விசாரித்து தவறுன்னு நீங்கள் குவாஷ் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராசஸே தேவையில்லைல்ல. இவ்வளவையும் பண்ண வச்சுட்டு அந்த வழக்கை பெண்டிங்லேயே போடுறீங்கன்னா இது எப்படி சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளவு பொருட்செலவை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க, அவ்வளவு நீங்கள் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இந்த ப்ராசஸ்க்கு பயன்படுத்துகிறீங்க. ஒரு தவறான ப்ராசஸை அதில் நாளைக்கு சட்டவிரோதம்னு அறிக்கை வாய்ப்பு இருக்கக்கூடியதுக்கு எதற்காக இவ்வளவு செலவை மக்கள் வரி பணத்திலிருந்து செயல்படுத்த வேண்டும்? இவ்வளோ முறை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்போ அடுத்து அடுத்து 22 ஸ்டேட்னா அந்த 22 ஸ்டேட்டோட எதிர்க்கட்சிகளும் கோர்ட்டுக்கு வருவாங்க. அதுக்கு வக்கீல்களுக்கு ஆகிற செலவு, அரசாணை நடத்துகிறாங்க அப்படின்னா அரசுக்கு ஆகக்கூடிய செலவு. இவ்வளவு பெரிய விஷயங்களை சரியான முறையில் கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியை முதல்ல விசாரிக்கிறோம்னு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க எடுக்க தவறிட்டாங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு ஆள் மத்தியஸ்தமாக நாங்களே அதிகாரிகளை போடுறோன்னு. இப்படி போட்டதுனால கடந்த காலத்தில் சண்டைகள் தீர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. முதலாவது நம்ம எடுக்கக்கூடிய உதாரணம் இதே மம்தா பானர்ஜி அவர்கள். மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அங்கே இருந்த ஆளுநருக்குமான முரண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதில் வந்தது அப்படின்னா வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் சிக்கல் வருகிறது. 2 பேரும் முரண்டு பிடிக்கிறாங்க. இவங்க குழு போட்டால் செல்லாதுன்னு அவர் அறிக்கை விடுறாரு, அவர் தனியாக போட்டது ஆகாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. பேட்டிகள் போகுது, அனல் பறக்கிறது, உச்சநீதிமன்றம் வரை இந்த வழக்குகள் போகிறது. போன பிறகு அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவை போடலாமா அப்படின்னு ஒரு சர்ச் கமிட்டி, செலெக்ஷன் பேனல் கமிட்டியை போட்டு அவங்க தேர்ந்தெடுத்து 2 பேர்கிட்டையும் இவர்கிட்ட அவங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை கவர்னர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஹையராக்கி வாங்கிட்டு கவர்னரை கொடுத்து கையெழுத்து வாங்குறதுன்னு போனால் அதுலேயும் 2 பேரும் இப்படி தான் மோதிக்கிட்டு நின்னாங்க. இதே மாதிரியான சம்பவம் கேரளாவிலும் நடைபெற்றது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி போட்டு அவர் தலைமையில் குழு போட்டு அப்பொழுதும் ஒரு முடிவை எட்டப்படாத சூழல். தேர்தல் ஆணையம் உங்களை மதிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியை ஏன் எழுப்பணும்னா, பீகாரில் இதே போல் அதிகாரிகள் நியமனம் நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இஆர்ஓஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு பதிலாக டிஎல்எஸ்ஏலேருந்து, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலேருந்து அல்லது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலேருந்து ஆட்களை போடுறோம். இந்த எஸ்ஐஆர், இந்த ஓட்டர் லிஸ்ட், இதுக்கான பதிவுகள் நீக்கப்படுவது இதெல்லாம் கிரவுண்ட் லெவல்லேருந்து பூத் வைஸாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு கொடுத்து அவங்க நேஷனல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு போய் அது அங்கேருந்து ஒரு ஃபைலாக நீதிமன்றத்துக்கு வரணும், ஸ்டேட்டஸ்கோ நீங்கள் ரிப்போர்ட் போடணும்னு ஒரு உத்தரவு போடப்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டதா? போடப்பட்ட உத்தரவை அவர்கள் நிறைவேற்றியிருந்தால் அந்த அறிக்கை குறித்து அதில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது என்பதை குறித்து பொதுவெளியில் ஏன் இப்போது வரை வைக்கவில்லை? அப்போ நீங்கள் மத்தியஸ்தம் பண்ண ஆளை போட்டால் தேர்தல் ஆணையமும் கேட்கறதில்ல, இந்த பக்கம் கவர்னரும் கேட்கறதில்ல. ஆனால் மாநில அரசு பொறுத்து போகணும், நீங்கள் சமாளித்து போகணும், இந்த இடத்துல ஏன் முரண்டு பிடிக்கிறீங்கன்னு கேட்பது எந்த வகையில் ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கும் என்கிற கேள்வி எழுகிறது. ஸோ இது மொத்தமும் இந்த ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் என்கிற பெயரில் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொத்து கொத்தாக நீக்கப்படுகிறார்கள் தகுதியுடைய வாக்காளர்கள். இவ்வளவு அவசரத்தில் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான உள்நோக்கம் குறித்து எதற்கும் இப்போது வரை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு.
மம்தா பானர்ஜி இப்போ வாங்கியிருக்கக்கூடியது எல்லா மாநிலங்களுக்கும் இது வரைக்கும் எஸ்ஐஆர் நடக்காத இல்லை அது நடக்க போகிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். எதிர்க்கட்சிகள் போய் கேட்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்படி அதிகாரிகளை போடுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நீதித்துறையிலேயே பல லேக்கிங் இருக்கிறது, அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது, தேக்கம் இருக்குது, அதெல்லாம் எப்போ கிளியர் ஆகுது? இதற்கு நடுவில் கூடுதல் பணி அப்படின்னா இதெல்லாம் எந்த வகையில் சரியானது அப்படிங்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய குறைகளை கேட்பதற்கு பதிலாக மீது எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா என்கிற கேள்வி இந்த ப்ராசஸின் மீதே நமக்கு ஒரு அயற்சியை உண்டாக்குகிறது அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியிருக்கு. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, எதை நோக்கி செல்கிறது, அரசியல் ரீதியிலாக அல்லது சட்ட ரீதியிலாக இதனுடைய வெளிச்சம் அல்லது இதற்கான முடிவு, இதனுடைய நம்பகத்தன்மை என்பதெல்லாம் வரக்கூடிய அப்டேட்ஸை பொறுத்து விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.